പ്രൈസ് ലോർഡ്. നല്ലൊരു നാളെ ആണ്ടർ കൊടുത്തുക്കായി നാം സ്തോത്രം ചെയ്യുவோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். Psalms 27 verse 5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தை, அவருடைய விசுவாசம் பாருங்க, உறுதியான விசுவாசம். ஆமென். கர்த்தர் இல்லாமல் வேற வழி இல்ல. அந்த மனுஷனுடைய பெயர் தாவீது. அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த எல்லா அற்புதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் தீங்கு நாள்கள் வருவதுண்டு. அந்த தீங்கு நாள்களிலே நம்மளை மறைக்கும்படியாய் கர்த்தர் இருக்கிறார். அவர் பாருமேல் ஆமென் கண்மலையின் மேல் நம்மளை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கண்மலையின் மேல் நம்மளை உயர்த்தணுமானால் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய், அவரை விசுவசிக்கிறவர்களாய், அவருக்காய் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவராய் இருந்தால் நிச்சயமா இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அந்த இயேசுவின் கருத்தில் நம்மளை நம்ம ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் என்ன கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேதத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.